பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்குள்ள போலாமா? யோபு 1 அதிகாரம் 21 வசனம். யோபு 1 அதிகாரம் 21 வசனம். And said, when I was born into this world, I was naked and had nothing. When I die and leave this world, I will be naked and have nothing. The Lord gives, and the Lord takes away. Praise the name of the Lord. பார்த்தீங்களா? மறுபடியும் படிக்கிறேன். And said, when I was born into this world, I was naked and had nothing. When I died and lived this world, I will be naked and have nothing. The Lord gives, and the Lord takes away. Praise the name of the Lord. பார்த்தீங்களா? யோபு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? தமிழில் நல்லா போட்டிருக்கோம். உலகத்துக்குள்ள நான் வரும்போதில் எப்படி வந்தேன்? எதுமையாக வந்தேன், எதுவுமே இல்லாத வந்தேன். செத்து போகும்போது என்ன பண்ண எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதனால கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கினார், கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு யோபு சொல்கிறார். யோபு இயேசு கிறிஸ்துக்கிட்ட, யோபு தேவனாய் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணாது, நெருக்கமாக இருந்தார், ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதனால தேவனாய் கர்த்தத்தை என்ன பண்ணுறாரு, யோபு பற்றி என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. ஆமாம், நீங்கள் 1வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, யோபு 1 அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, there was a man, Job, who lived in the country of Luz. He was a good, honest man. He respects God and refused to do evil. பார்த்தீங்களா? யாராவது he was a good, honest man. பார்த்தீங்களா? he respects God. அவரே என்ன பண்ணுறாரு, யோப் பற்றி சொல்கிறாரு. யோப் பற்றி என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. அப்போ என்னாவதுனாக்கா, யோபு ரொம்ப பெரிய பணக்கார, யோபுக்கிட்ட ஆஸ்தி அந்தஸ்து நிறைய இருக்குது, பசங்க இருந்தாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது, சாத்தான் என்ன பண்ணுறா, யோபுக்கிட்ட என்ன பண்ணோம், எல்லாமே என்ன பண்ணோம், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை கருத்தை என்ன பண்ணுறாரு, பர்மிஷன் வாங்கிக்கிறார். அப்போ தேவனை கருத்தை என்ன பண்ணுறாரு, நீ சரி நீ என்ன பண்ணு, ஆனால் என்ன பண்ணுற பண்ணு, ஆனால் அவ இது மட்டும் என்ன பண்ணுறாரு, எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ அவங்ககிட்ட ஆஸ்தி எல்லாமே எடுத்ததாக யாரும் சாத்தான் எடுத்துட்டு அவங்க பசங்களுக்கு என்ன பண்ணுறாரு, வச்சிடுறாரு. எல்லாமே என்ன எடுத்து போயிடுது. அப்போது அந்த நேரத்தில் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார், நான் உள்ளத்துக்கு வரும்போது எப்படி வந்தேன், வெறுமையாக வந்தேன், போகும்போதுக்கு என்ன பண்ணேன், வெறுமையாக போவேன். அதுக்கு கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்துக்கினா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, துதிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் துதிக்கிறார். சோதனை மிதவாடுது. நம்ம இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், சோதனைகள் மிதவாடும். விசுவாசம் என்ன பண்ணுவோம், மிக சோதனை கொடுப்பான். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு துதிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம அதை நேசிக்கணும், அவரை ஆராதிக்கணும். ஏன்னா போகும்போது எதுவுமே எடுத்துன்னு போகிறதில்ல. இந்த உலகத்தில் வாழும் உலகத்தில் என்ன பண்ணணும், அவருக்காக வாழணும், உண்மையாக வாழணும், உண்மையாக நேசிக்கணும். நம்ம இல்லையா, வெறுமையாக வந்தால் வெறுமையாக என்ன பண்ணணும், நம்ம போயிடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், யோபு போல் என்ன பண்ணணும் இருக்கணும். யோபு போல் இருந்தாக்கா அவரே என்ன பண்ணணும், நம்ம கொடுத்து சாட்சியாக என்ன பண்ணுவார்,
சொல்வார். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீ யோபோ அதிகாலை நீ படிச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். யோபு கொடுத்து நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ண நல்ல நல்ல விஷயம் என்ன பண்ண முடியும் கற்றுக்க முடியும். அதிகாரம் நம்ம படித்தாக்கா அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அதிகமாக என்ன பண்ணலாம் நேசிக்க முடியும். அதனால யோபு மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். கஷ்டப்படும்போது தன்னை என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறதில்ல கைவிடுதில்லை. அவர் அதை என்ன பண்ணுறது கிட்ட பிடிச்சிக்கிறார். விசாசத்தின் சூழ்நிலை பொறுத்தாப்புல என்ன இருக்குது அதை என்ன பண்ணுறதில்ல தூசிக்கிறது. ஆமாம் இல்லையா? அதனால் யோபு போய் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். இந்த சோதனை வந்தால் கூட அதை என்ன பண்ணுவோம் ஃபேஸ் பண்ணி அவர் நான் மட்டும் என்ன பண்ணுவோம் மகிமைப்படுத்தணும். ஆமாம் இல்லையா? அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுங்க நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் என்ன பண்ணணும் தைரியமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்க. எனக்கு இந்த சோதனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி ஃபேஸ் பண்ணி சொல்லிட்டு பயப்படுவாங்க. இதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க பயப்படுக்காது. அவர் உங்களோட இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக இருக்கணும். யோபு போல் எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன பண்ணணும் கொடுத்தா அந்த இடத்துக்குன்னா காத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு போயிடுச்சா, ஆஸ்தி போயிடுச்சா, வருமானம் போயிடுச்சா, எது இருந்தாலும் காத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையிலேருந்து இப்படி போச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதனால் யோபு போல் என்ன பண்ணணுமோ இருக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும் அவரை மட்டும்தான் அவரை நேசிச்சுதான் இருக்கணும். அவரை துதிக்கணும், அதிகமாக துதிக்கணும், அதிகமாக என்ன பண்ண அவரை நேசிக்கணும். இல்லையா? நேசிச்சு துதிச்சு அனுதினம் என்ன பண்ணணும் வேறு தியானிச்சுட்டு ஜெபிக்கணும். இல்லையா? எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ எவ்வளோ நம்ம வேறு தியானிக்கிறோமோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடும். நம்ம இல்லையா? அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க தைரியமாக இருங்கோ, எது கொடுத்து பயப்படாது. யோபு போல் என்ன பண்ண முடியுமோ அவரை என்ன பண்ணுவோம் அதிகமாக நேசிங்க. ஆமாம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.